ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குலசை முத்தாரம்மன் பற்றிய வீடியோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குலசைன்னா எங்களுக்கு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை மட்டும்தாங்க ஞாபகம் வரும். அடுத்தபடியாக தசரா தாங்க ஞாபகம் வரும். தசரா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா மகிஷாசுரனை வதம் செய்கிறதுக்காக தாங்க இந்த தசரா திருநாள். 9 நாள் நவராத்திரி என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு நவராத்திரி மகிஷாசுரனை வதம் செய்கிறதுக்காக அந்த 9 நாள் போரிட்ட நாளையே தான் நம்ம நவராத்திரியாக வச்சு கும்பிட்றோம் பார்த்துக்கோங்க. அதாவது நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு சாந்த சொரூபமாக உள்ள முத்தாரம்மையை என்ன பண்ணுவாங்கன்னா காளியாக அழைச்சி உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு அம்மா 9 நாள் மகிஷாசுரனை வதம் பண்ணுறா. 9ஆவது நாள் தான் மகிஷாசுரனை வதம் பண்ணி அவள் அவளுடைய உச்சக்கட்ட கோபத்தில் இருந்து அதுக்கப்புறம் சாந்தமாகறா. அதை தான் இந்த தசரா திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம். அந்த 9 நாளில் முத்தாரம்மா மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அவளோடு சேர்ந்து அவங்க அக்கா தங்கச்சி பேர் 8 பேரும், அதாவது இவளோடு சேர்ந்து 8 பேரும் போர் புரிகிறாங்க. இவளுக்கு தனியாக அவங்க அக்கா தங்கச்சி நின்று போர் புரிகிறதுனால இவளுக்கு தசரா நடக்குச்சுல எல்லா கோயில்கள்லேயும் தசரா நடக்கும். முதல் நாள் தசரான்றது முத்தாரம்மைக்கு இருக்கும். மற்ற நாட்களில் சுற்றி இருக்கிற அம்மன்களுக்கெலாம் தசரா நடக்கும். ஆனால் முத்தாரம்மன் கோயிலில் குலசையில் என்ன சிறப்புனா இங்கே மட்டும்தாங்க சூரசம்ஹாரம் நடக்கும். மற்ற கோயில்களில் சூரசம்ஹாரம் நடக்காது. சிறப்பு பூஜைகள் நடக்கும். ஒரு நாள் திருவிழா மாதிரி நடக்கும். ஆனால் குலசையில் அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும். அது ஸ்பெஷலுங்க. அதே மாதிரி குலசைக்கு எல்லாருமே மாலை போட்டு 41 நாள்லேருந்து விரதம் இருந்து 41 நாள், 31 நாள், 21 நாள், 11 நாள் அந்த மாதிரி விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க. இதோட இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல், இந்த சாமி சுயம்பு ரூபமாக வந்தவங்க தான் முத்தாரம்மன் பார்த்துக்கோங்க. இவங்களை பாண்டிய மன்னர்கள் வழிபட்டு வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாண்டிய மன்னர்கள் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு இந்த அம்மனை நினச்சிக்கிட்டு தான் செய்ய ஆரம்பித்தாங்க, வேண்டிட்டு தான் செய்ய ஆரம்பித்தாங்க. எல்லாமே வெற்றி பெற ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி படைக்கு போகச்சுலேயும் இந்த அம்மனை வேண்டிட்டு போவாங்களாம். வேண்டிட்டு போனால் அந்த இடத்த அவங்க ஆக்கிரமிச்சிட்டு வந்துடுவாங்களாம். எப்படி சொல்கிறது, வென்றுட்டு வந்துடுவாங்க. ஆக்கிரமிச்சிட்டு இல்லை, வென்றுட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி கேரளாவுக்கு படையெடுத்துகிட்டு போகச்சுல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தோற்று போயிட்டாங்க. பாண்டிய மன்னர்கள் சரி போயிடலாம், நம்ம ஊரை பார்த்து போயிடலாம், நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு நினைக்கச்சில ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாராம் மன்னர் கனவுல இந்த அம்மா போய் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நேரம் தோத்துட்டேன்னு நீ ஊருக்கு வர வேண்டாம், மறுமுறை போரிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம். மறுமுறை போய் போரிட்டாங்களாம், வென்றுட்டாங்களாம் பார்த்துக்கோங்க. அதனால அவர் என்ன பண்ணார்னா அங்கேருந்து அம்பாளுக்கு கோயில் எழுப்புனாங்கங்க. அதுதான் இப்போ குலசையில் உள்ள கோவிலுங்க. தேங்க்யூ.